வெனிசுலா அதிபர் மதுரோவை கைது செய்ததை போல ரஷ்ய அதிபர் புட்டினையும் கைது செய்ய வேண்டும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சூசகமாக பேசியுள்ள வார்த்தைகள் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகின்றன. அவர் என்ன பேசினார் பார்க்கலாம். Якщо можна так з диктаторами, ось так, то Сполучені Штати Америки знають, що їм робити далі. வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் அதிக அளவு கொக்கைன் உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதாக அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டி வந்தார். இதனையடுத்து வெனிசுலா மீது பொருளாதார தடைகளை விதித்து அதிர்ச்சி கொடுத்தார். அது மட்டுமின்றி வெனிசுலாவிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தி வந்த 10க்கும் மேற்பட்ட கப்பல்களை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து வெனிசுலாவுக்குள் நேற்று இரவு நுழைந்த அமெரிக்க டெல்டா படைகள் அதிபர் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறைப்பிடித்துச் சென்றனர். இந்த சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அமெரிக்காவின் இந்த செயலுக்கு பல நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அதேபோல ஒரு சில நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்து வருகின்றன. இந்த விவகாரத்தில் யுக்ரைன் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவித்தது மட்டுமின்றி மதுரோவின் கைது நடவடிக்கையை வரவேற்றது. இந்நிலையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வெனிசுலா அதிபரை அமெரிக்கா கைது செய்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது பேசிய அவர், இந்த விவகாரத்தில் நான் எப்படி பதிலளிக்க முடியும்? மதுரோவின் கைது பற்றி என்னால் பேச முடியாது. இதுபோன்ற சர்வாதிகாரிகளை அமெரிக்காவால் கையாள முடியும் என்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது அமெரிக்காவுக்கு நன்றாக தெரியும் என சூசகமாக பதிலளித்தார். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி யாரை சர்வாதிகாரி என குறிப்பிடுகிறார் என சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மற்றொருபுறம் ரஷ்ய அதிபர் புட்டினை தான் சிறைப்பிடிக்க சொல்கிறார் என சிலர் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். வெனிசுலா அதிபரை போல ரஷ்ய அதிபர் புட்டினையும் அமெரிக்காவால் ஒருபோதும் கைது செய்ய முடியாது என உலக தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.